வடிவேல் யாராவது என்ன பண்ணிட்டு இருக்க ஐயோ சூனா போன வரேன் ஒளிச்சு வச்சா கூட ஏடா ஒளிச்சு வைக்கிற ஒன்றும் இல்லைண்ணே பின்னால் ஒளிச்சு வச்சா நான் பார்த்தேன் விஷம்னா நாங்கள் குடிக்க மாட்டோமா எட்ரா வழியாக இருக்கும். நான் ஒரு இன்னசென்ட்டாக பண்ணியிருப்பேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் ஒன்றும் நான் என்ன செய்ய முடியும், நான் சொன்னா உங்கள் குரல்லே ரொம்ப என்னடா தொண்டை ஒரு மாதிரி விஷம் குடிச்சேன் ரொம்ப விஷம் நல்லா பண்ணார் வடிவேல். ரொம்ப நல்லா கேரக்டராகவே இது பண்ணுவார் வடிவேல். வாழ்ந்து ஆரம்பத்தில் வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், வீடியோ இப்படி பிடிக்கிறதா இருக்கட்டும், இப்படியே குடிச்சிட்டு அடி 10 வச்சுட்டு ஏண்டா சரியா தொண்டை கரை சரக்கு பழசா இல்லைண்ணே விஷம் கலந்து தரை குடிச்சா தானே சும்மா விஷம்னா நாங்கள் என்ன உள்ள கை விட்டு வர கொடுத்துருவோம் அதை மறுபடியும் எடுப்பான். தொண்டை ரொம்ப கவுதடா ரொம்ப கவுதடா. ஆமாண்ணே சாந்தி சம்மந்தமில்லாத ஒரு கதையை அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சாந்தியை உயிருக்கு காதலிச்சேண்ணே, காதல் நிறைவேறலைண்ணே, ஜாதிங்கிற கொடுமையில ஒப்ப எனக்கு கட்டி கொடுக்கல, அதனால டிக்டோண்டின்னு ஒரு அப்போ தான் பார்ப்பாரு. ஏன்னா உண்மையிலே விஷமாடா. கிளைமேக்ஸில் வடிவேல் சாகடிக்கணும். அது ஒரு குடிகாரனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அந்த குடி யாரும் குடிக்கக்கூடாது இனிமேல். இந்த குடியால் அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வேணும் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இது சீன் மாட்டலை. சும்மா ஒருத்தன் கள்ளச்சாரியம் வச்சுருந்தான் சார், அதில் ஏதோ ரசச்சாரியம் கலந்து வச்சுருந்தான், இது அந்த பக்கம் வேலி பக்கம் போனான், எடுத்தான் குடித்தான் செத்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. டிஸ்கஷனில் அது சரியாக வரல. சரி என்ன பண்ணுற, சரி விடலாம், டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு டீ கடைக்கு வந்து ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டு பக்கத்து கடையில் ஒரு மாலை முரசு பேப்பர் வாங்கிட்டு ஆஃபீஸ் வந்தோம். ஆஃபீஸ் நான் பேப்பரை படித்தேன். பேப்பரில் ஒரு செய்தி இருக்கு. ஒருத்தன் லவ் ஃபெயிலியரில் 4வது மாடியிலேருந்து ஒரு லாட்ஜில் கீழே குதிக்கிறான், காதல் நிறைவேறலங்கிறதுக்காக. அவன் சாகணும்னு. ஒருத்தன் வாழணும், ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டு வாக்கிங் போய் அங்கேருந்து குதிச்சவன் வாக்கிங் போனவன் மேலே குதிச்சிட்டான். கரெக்டாக குதிச்சு அவன் செத்து போயிட்டான். இவன் பழச்சிக்கிட்டான். இது நல்லா இருக்க, இது சீன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த இன்ஸ்பிரேஷன் தான். அந்த நாட்டை வச்சு நீங்கள் விஷயத்தை மாற்றுறீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி. பாய்சன் காமெடி.